Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஒவ்வொரு டாக்டரா கூட்டிட்டு வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவீங்களா? சரி, இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா, அந்த இலக்கிய மருமகளா, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவ வெளியில இருந்துட்டு இந்த வீட்டை ஆளுவாளா? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல கார்த்திக். ஏய், என்ன இப்போ எதுக்கு சத்தம் போடுற? வாங்க வாங்க, நான் கர்ப்பமா இருக்கனா இல்லையான்னு அத்தைக்கு சந்தேகம். இலக்கியோட சேர்ந்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. நான் இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்கேன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம அத்தை என் கர்ப்பத்தோட விளையாடுறாங்க. அன்னைக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அந்த இலக்கியா குடும்பத்தை கெடுக்கிறவ. அவளோட என்ன சவகாசம்? இப்ப கூட அத்தை கோவிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இலக்கியாவை தான் பார்க்க போயிருக்காங்க. ஆமா, இலக்கியாவை தான் பார்க்க போனேன். இப்ப என்ன அதுக்கு? இல்ல, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் என் பையனையும் மருமகளையும் பார்க்க போனா உனக்கு என்ன பிரச்சனை? பாத்தீங்களா கார்த்திக், பாத்தீங்களா நான் சொன்னதுல கரெக்டா போச்சா? அவங்க தனியா போனாலும் அத்தைக்கு அவங்க தான் முக்கியம். என்ன பேசுற? வாய மூடு. கௌதம் இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு காரணம் நீதானே. சொத்துக்காக ஆசைப்பட்டு அவனோட பிறப்பு ரகசியத்தை வெளியில சொல்லிட்ட. அவன் மனசு வெறுத்து போய் இந்த வீட்டை விட்டே போயிட்டான். அதுக்காக அவனை அப்படியே விட முடியுமா என்ன? நான் அவங்கள போய் பார்க்க தான் செய்வேன். அடக்கடவுளே, கௌதம் பெரிய மனசு பண்ணி சொத்தையெல்லாம் தம்பி பேருக்கு எழுதி வைக்கிறாரு. ஆனா நான் என்னமோ சொத்துக்காக அலையிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இலக்கிய சொல்லி கொடுத்தாளா? இது பாரு, இலக்கியாவை பத்தி தப்பா பேசாத. அவ அப்படிப்பட்டவளும் கிடையாது. அண்ணி, இலக்கியாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவளாலதான் இந்த குடும்ப பேரே கெட்டு போயிருக்கு. அப்படி என்ன பேர் கெட்டு போச்சு? இல்ல அவ என்ன பண்ணான்னு பேர் கெட்டு போச்சு சொல்லு. சொன்னா வெக்க கேடு. அவ ஸ்கூல்ல ஆயா வேலை பாக்குறான். என்ன சொல்றீங்க? ஆமா கார்த்திக், நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம முதல்ல டீச்சரா வேலை பார்த்தால ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல பாத்ரூம் கழுவி குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுற ஆயா வேலையில சேர்ந்திருக்கான். ஆயாவா? அடடா, கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. பைரவி, நிஜமாவா சொல்ற? என்ன அண்ணி, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அவ ஆயா வேலை செய்யறத நான் என் கண்ணால பார்த்தேன். என்னால இதை நம்பவே முடியலையே. அன்னைக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? கார்த்திக், அவளுக்காகலாம் நீ பரிதாபப்படாத. அவ தகுதிக்கு என்ன வேலை செய்யணுமோ அதைத்தான் செய்யறான். ஆனா எனக்கு தான் அசிங்கமா போச்சு. யாராவது கேள்விப்பட்டா என்ன நினைப்பாங்க? என்ன பாக்குறீங்க அண்ணி? அவளை கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சு துரத்தணும்னு சொன்னா யார் கேக்குறீங்க? என் பைரவி, என் புள்ளையும் மருமகளும் வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. அது உனக்கு அசிங்கமா படல. ஆனா அவ இப்படி வேலை செய்யறது உனக்கு அசிங்கமா படுதா? பாவம் இலக்கியா, எவ்வளவு சொத்து இருக்கு. அது எதையுமே அனுபவிக்காம புருஷனுக்காக கஷ்டப்படுறா. பாவம். பாத்தீங்களா கார்த்திக், பாத்தீங்களா அத்தை இலக்கியாவுக்காக எப்படி அழுகுறாங்க. ஆனா நான் பேர குழந்தைய சுமக்கிறேங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லாம டாக்டரை கூட்டிட்டு வந்து என்ன சோதிக்கிறாங்க. இந்த குழந்தைங்க மேல அத்தைக்கு அக்கறை இல்லைங்கும் போது நான் எதுக்காக சுமந்து பெத்துக்கணும்? நான் ஏன் பெத்துக்கணும்? அஞ்சலி, என்ன பெத்துக்கணும்? அஞ்சலி, என்ன பண்ற? என்ன பண்ணுவ? நீங்க தானே வயித்துல
குழந்தை இருக்கான்னு சந்தேகப்படுறீங்க. ஏய் இல்லாத குழந்தைக்கு என்னமோ ஆயிட்டு போகுது. போங்க. ஐயோ கடவுளே. குழந்தைங்களா, இந்த வீட்ல நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. நம்ம கடவுள் கிட்டயே போய் சந்தோஷமா இருப்போம். என்ன? ஐயோ ஐயோ அஞ்சலி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என் கர்ப்பத்தை எல்லாரும் சந்தேகப்படுறாங்களே, நான் என்ன பண்ணட்டும் கார்த்திக்? இது பாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் இனிமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன், போதுமா? அப்படி வாங்க வழிக்கு. நல்லபடியா என் பேரனையோ பேத்தியையோ பெத்து என் கையில கொடு, அது எனக்கு போதும்மா. மா, அதான் கோவப்பட்டு அஞ்சலி சாப்பிடவே இல்லம்மா. ஏய் ஏன் இப்படி சாப்பிடாம இருக்க? வா, வாயும் வெறுமா இருக்கும்போது சாப்பிடாம இருப்பியா? நீ வா, நான் உனக்கு பரிமாறுறேன். உட்காரு. என்ன கார்த்திக் இப்படி பண்றா? எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.